ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சி திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்து நம்முடைய மண்ணில் புரிந்த தந்தை அந்தோணிராஜ் அவர்களும் வருகிறது திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பது இன்னொரு மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இயேசு பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒருவர் கலந்தட்டி உடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உற்சாகமாக எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? தட்டி எழுப்பு எந்திரிச்சவங்க கைதுப்போம், கைதட்டி நான் எந்திரிச்சிட்டு கைதுப்போம் அப்படின்னாங்க. எல்லாரும் முடிச்சிருக்கிறீங்க. அன்பானவர்களே, நீங்கள் மனசில் நினைச்சுக்கணும். நான் போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன். எப்படின்னு சொன்னால், பூசைக்கு வரணும்னு சொன்னால், அதில் கிறிஸ்துமஸ் பூசைக்கு வந்தால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அதை மனசில் தயார் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் தயார் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னால் சங்கடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் எல்லாரும் தயாரிப்பாக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாக வந்திருக்கீங்களா இல்லையா? தயாரிப்பாக வந்திருக்கணும். கைதட்டியும் ஆகும் இல்லை அப்போ கைதட்டியும் ஆகும். ரைட்டு. ஏன்னா ஐயா இவ்வளோ தூரம் தூக்கு சங்கடமாக இருக்கு பண்ணிக்கிறா, தட்டினா கூட மிருகத்தை கட்டிடலாம். அதனால் உங்கள் எல்லாரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற போது இல்லை நிறைய பேர் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்கிறீங்க. பசங்கள்லாம் அப்படியே புது ட்ரெஸ்ஸு, உள்ள ஒரு பனியை, அதுக்கு மேலே ஒரு கோட்டு, அதுக்கு மேலே ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி வெரைட்டியாக வந்துருக்குறாங்க. பிள்ளைங்களும் அது மாதிரி ஒரு சிலர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்துருக்கீங்க. பயங்கரமாக இருக்கிறீங்க. எல்லாம் பார்க்கும்போது இரவுல தூக்கத்தில் அப்படியே நீங்கள் வடிச்சிருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு பிரகாசமாக இருக்கிறீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறீங்க. நல்லா இருக்கு. எல்லாருடைய வருகையும் இன்றைக்கு குழந்தை இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாடல் பாடுவோமா? சந்தோஷம் பொங்கலை பாட்டு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பாட்டு காசு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து போடுவோமா? சேர்ந்து பாடுவோம். 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. சேர்ந்து பாடுங்க, சத்தம் பாடுங்க. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எண்ணில் பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழிகளை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், சரி பழிகளை சுமந்தடைந்தேன். அவரது குரலே அழைத்தது என்னை, அவரது குரலே அழைத்தது என்னை. அன்று இந்த நாளில் என்னை பாவம் நீங்கிட்டேன், அன்று இந்த நாளில் என்னை பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. இயேசு வாழ்க.
மரியே வாழ்க, இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பலருடைய மகிழ்ச்சிகரமான முகத்தை காணுகிற போது ஆண்டவர் இந்த நாளில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த டிசம்பர் பிறந்த உடனேயே நமக்கு கிறிஸ்துமஸ் பிறந்துடுச்சு. நிறைய ஊர்களுக்கு போகிற போது, கடைகளுக்கு போகிற போது, வியாபாரங்கள், விளம்பரங்கள், பல்வேறு இடங்களில் அவர்கள் கொண்டாடுவதற்காக தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது டிசம்பர் முதல் நாளிலிருந்தே கிறிஸ்துமஸ் தொடங்கிவிட்டது. இந்த மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம் நம்ம ஊர்லையும் நம்ம வீடுகளிலும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது என்பதனை நான் இந்த நாளில் பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். இருந்தால் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் என்று நினைத்த போது எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கிடணும், எந்த வீடும் பாக்கி இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிறது என்னுடைய மனதில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருந்தது. அதுபோல சிலுவை கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 வீடு, அங்கேயும் நாங்கள் குட்டியான வண்டி எடுத்து எல்லாரும் போயிட்டு வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்குற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. முதல்ல எங்களை வரவேற்றது நாய்கள் தான். ஆனாலும் கூட நம்ம பிள்ளைங்க பயம் இல்லாமல் உற்சாகத்தோடு அந்த இருட்டில் அப்படி நடந்து போனதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இடையர்கள் பேர்வழியை கண்டு நடந்து போன ஒரு காட்சி தான். அதெல்லாம் பார்க்கும்போது கொடுத்து வச்சுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த ஓட்டம் நாயை கண்டா பின்னாடி ஓட்டம், அவ்வளோதான். அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வீடுகளில் நீங்கள் வரவேற்றதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குழந்தை இயேசுவை தாங்கிக் கொண்டு வருகிற போது சில அந்நிய பொறுப்பாளர்கள் அவங்களே வந்து குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கிக் கொண்டீர்கள். அதே போல மற்ற இடங்களுக்கு வருகிற போது நீங்கள் வழிபாடு செய்த விதம், ஏற்றுக்கொண்ட விதம் எல்லாமே ஒரு புதுமையான, மறக்க முடியாத ஒரு கொண்டாட்டத்தினுடைய தொடக்கமாக அமைந்திருந்து இன்றைக்கு உச்சமாக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியினுடைய வேளையில் நாம் எல்லோரும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்கிற போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்பிய செய்தி மாட்டுத் தொழுவம். சரிதான். இன்றைக்கு உலகத்தினுடைய தலைப்பு செய்தி எது அப்படின்னு கேட்டா மாட்டுத் தொழுவம். இது மாட்டுத் தொழுவம் பற்றிய ஒரு சிந்தனை இயேசுவுடைய பிறப்பில் நமக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான செய்தியாகும். உலகத்தில் நிறைய ஊடகங்கள் இருக்கிறார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைப்பு செய்தி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் என்று தலைப்பு செய்தி இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய வரக்கூடிய தலைப்பு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி. மறுநாள் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தடை அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி. இன்னார் மீது இப்படி ஒரு வழக்கு அப்படிங்கிற தலைப்பு செய்தி. இன்னாருக்கு இப்படி ஒரு நோய் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் தலைப்பு செய்தி. ஒரே நாட்டில் ஒரே மாநிலத்தில் செய்திகளை கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகைகள் ஒரு பத்திரிகை கொடுப்பது போல இன்னொரு பத்திரிகை தலைப்பு செய்தியை கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு உலகமெல்லாம் ஒரே ஒரு தலைப்பு செய்தி தான், இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி. உலகத்தினுடைய தலைப்பு செய்தி மாட்டுத் தொழுவம் என்று சொன்னால் நமக்கு ரொம்பவே அது முக்கியமான ஒரு செய்தி தான். இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது மாட்டுத் தொழுவம் என்று சொன்ன உடனே அவை நமக்கு நினைவுபடுத்துகிற செய்தி என்ன என்று பார்க்கிற போது இயேசுடைய பிறப்பின் வழியாக அது எப்படி ஒரு புனிதமான இடமாக மாறியது. நம்முடைய வாழ்வோடு கலந்துவிட்ட இந்த இடத்தை நினைக்கிற போது நாம் எவ்வளவு மேன்மைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியையும் அது நமக்கு உள்ளமைத்து சொல்லி இருக்கிறார். இந்த
கடலில் வாழக்கூடிய ஆமைகள் முட்டையிடுவதற்காக கடற்கரைக்கு வருமா. அப்படி கடற்கரைக்கு வருகிற போது மனிதர்கள் இல்லாத பகுதிகள், அதற்கு பாதுகாப்பாக அது நினைக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு போய் முட்டையிட்டு அதோட கடலுக்கு போயிடும். இப்போ இந்த முட்டைகள் கொஞ்ச நாள் அப்படியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது ஆமை குஞ்சுகளாக வெளியே வருகிறது. வெளியே வந்த உடனே அப்படியே கரையில நிற்கிறது இல்லை, தன்னுடைய பிஞ்சு கால்களை அப்படியே வைத்து மெதுவா நடந்து கடல் அலையில் தப்பி தாவி குதித்து அப்படியாக கடலுக்குள்ளாக சென்று பிழைத்துக் கொள்கிறது. இந்த கடல் ஆமைகள் நாம கரையில இருக்கிறது சுகம்னு நினைக்கிறது இல்லை, அல்லது கரையிலே தங்கிடலாம் அப்படின்னு எந்த ஆமை குஞ்சாவது நினைச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏதாவது பறவை வந்து தூக்கிட்டு போயிடும், அல்லது யாராவது கொன்றுவாங்க, அல்லது வெயிலில் கூட செத்து போகலாம். ஆனால் நாம் மண்ணில் பிறந்தோம், மண்ணுக்குள் வைக்கப்பட்டோம், மண்ணுக்குள்ளே வாழ்ந்து விடுவோம் என்று அவை நினைக்கவில்லை. அவைகளுடைய வாழ்க்கையினுடைய தன்மை என்பது இந்த மண்ணை கடந்து போய் கடலுக்குள்ளாக வாழ்வதில் அதனுடைய சிறப்பை அமைந்து விடுகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாட்டுத் தொழுவத்தில் தானே பிறந்தோம், மாட்டுத் தொழுவத்தில் தானே இருக்கிறோம். என் தாயும் தந்தையும் பிறப்பதற்கு இடமில்லாமல் என்னை இங்கேதான் வைத்திருக்கிறார்கள் என்று இயேசு எண்ணிவிடவில்லை. அதைத்தான் இயேசுடைய பிறப்பு நமக்கு சொல்கிறார். கழுகுகள் கூடு வெட்டுகிற போது என்ன செய்கிறது என்று சொன்னால், உயரமான இடத்தில் ஒரு மலையில் அல்லது மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய மரத்தில் மலை பாங்கான பகுதிகளில் கூடுகள் கட்டுகின்றன. அவை கூடுகள் கட்டுகிற போது முட்களை கொண்டு வந்து முதலில் வைக்கிறது. அதன் பிறகு அது ஆங்காங்கே தின்றுவிட்ட எலும்புகளை கொண்டு வந்து வைக்கிறது. அதன் பிறகு மாட்டு தோல் அல்லது ஆட்டு தோல் இவைகளை ஆங்காங்கே பீட்டு கொண்டு வந்து வைக்கிறது. அதன் பிறகு கொஞ்சம் பஞ்சு, கொஞ்சம் மென்மையான பொருட்களை வைத்து முட்டை விடுகிறது. முட்டையிட்ட பிறகு அது குஞ்சு பொறித்த பிறகு என்ன நடக்கிறது? அந்த குஞ்சு கொஞ்ச நாள் வளர ஆரம்பித்த உடனே கழுகு என்ன செய்கிறது என்று சொன்னால், முதலில் பஞ்சுகளை கூற எடுத்து போட்டு விடுகிறது. அதன் பிறகு அந்த தோல்களை எடுத்து தூர போடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கற்கள் இவையெல்லாம் அதன் மீதே அந்த குஞ்சுகள் வளர பழகிறார். கடைசியாக முள்ளில் அவை முட்டி மோதுகிறார். முள்ளிலேயே அந்த கூட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கழுகு குஞ்சுகள் நினைப்பதில்லை. அவை எப்போது அந்த கூட்டை விட்டு வெளியே வருகிறதோ அப்போது அவைகள் கவனிக்கப்படக்கூடியதாக மாறுகிறது. இந்த உலகமே வியந்து பார்க்கிற பறவைகளுடைய ராஜாவாக அவை மாறுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கோ ஒரு காட்டில், எங்கோ ஒரு கூட்டில், கண்ணுக்கு தெரியாத இடத்தில் நாம் வளர்க்கப்பட்டோ உருவாக்கப்பட்டோ, ஆகவே நாம் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால், கழுகு குஞ்சுகள் அங்கேதான் கிடக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவை எப்போது உலகத்தை பார்க்க துணிந்ததோ அப்போதே மேகங்களை மேறி பறக்குகிற ஒரு ஆற்றல் வல்லமை கொண்டதாக மாறுகிறது. அப்படி என்றால் மாட்டுத் தொழுவத்தில் தானே பிறந்தோம், மாட்டுத் தொழுவத்திலேயே இருந்து விடுவோம் என்று இயேசு நினைத்திருந்தார், இந்த மண்ணுலகத்தினுடைய மீட்பராக அவருடைய பிறப்பு அமைந்திருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய பிறப்பு அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறார். நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், தாவீது என்ற ஒரு சிறுவன், தாவீது அரசன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் சிறுவனாக இருந்துதான் அரசனாக மாறினான். அரசனாக மாறுவதற்கு முன்பாக அவன் குடும்பத்தில் ஒரு பொருட்டாக கூட கருதப்படவில்லை. சாமுவேல் இறைவாக்கினர் என்ன செய்கிறார் என்றால், ஈசாயின் குலத்திலிருந்து ஒருவரை அருட்பொழிவு செய்ய ஆண்டவரை அழைத்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அவர் வருகிறார். ஆண்டவரை அழைப்பை பெற்று வருகிறார். ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்து விடுகிறார். ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது திடகாத்திரமாக இருக்கிறார்கள், வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது நான் திருப்பொழிவு செய்ய வேண்டியவர் இவன்தானா என்று சாமுவேல் இறைவாக்கினர் யாரை திருப்பொழிவு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் யாரையும் கைகாட்டவில்லை. கடைசியாக சாமுவேல், உன்னுடைய வீட்டில் பிள்ளைகள் இவ்வளவுதானா, இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். அப்போதுதான் ஈசாய் சொல்கிறார், என்னுடைய மகன் கடைசி பையன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவனாக இருக்கிறான். அந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக கூட கருதப்படவில்லை. நமக்கு ஆச்சரியம் அதுதான். மற்ற பிள்ளைகளை எல்லாம் சொல்லிய ஈசாய் தன்னுடைய ஆடு மேய்க்கக்கூடிய கடைசி சிறுவனை பார்த்து இவர் என்னுடைய பிள்ளை என்று கூட சொல்லவில்லை. அந்த நினைவே வரவில்லை. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் தாவீது பிறந்தார். ஆனால் என்ன நடக்கிறது? கடவுள் தந்த அழைப்பை, கடவுள் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் குலத்தினுடைய பேரரசனாக மாறுகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பிறப்பிடம் அவருடைய உயர்வை தீர்மானிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பிறந்த இடம் மோசமாக இருக்கிறது என்பதற்காக நாம் இந்த இடத்திலேயே இருந்து விடுவோம், வேறு வழியே இல்லை என்பதற்கு அல்ல. இயேசுடைய பிறப்பு செய்தி அதுதான் சொல்கிறார். இயேசு பிறந்த இடம் மாட்டுத் தொழுவம் தான். ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிற அத்தனையும் கன்றுக்குட்டிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாட்டுத் தொழுவத்தில் கூட மீட்பர் பிறப்பார். இந்த உலகத்தினுடைய மீட்பின் செய்தி மாட்டுத் தொழுவத்தில் கூட இருக்கும் என்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவேதான் இயேசுடைய பிறப்பு இம்மண்ணுலகில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய அழைப்பாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். நாம் இந்த ஊர்ல பிறந்திருக்கிறோம், இந்த வீட்டில் பிறந்திருக்கிறோம், இன்னார் பிள்ளையா பிறந்திருக்கிறோம், நாம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கூட பல நேரங்களில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. ஆனால் ஒரு மனிதனுடைய வெற்றியை, உயர்வை, வாழ்வினுடைய மிகப்பெரிய சாதனையை அவன் பிறப்பிடம் மட்டுமே தீர்மானித்து விடுவதில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த உலகத்திற்கான செய்தியாக மாற முடியும் என்பதற்கு இயேசுடைய பிறப்பிடம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறார். மாட்டுத் தொழுவம் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிறார். நீ யோசித்து பாருங்க, மாட்டுத் தொழுவத்தில் என்னதான் இருக்கும் நமக்கு கிடையாது. நம்ம அதுவும் அளவுதான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. எல்லாரும் வீட்லையும் மாடுகள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது. அது மாட்டுத் தொழுவத்தை நமக்கு தெரியும். தெரிந்த கதையைத்தான் நம்ம திரும்பவும் சொல்றோம். மாட்டுத் தொழுவத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? மாடுகள் இருக்கின்றன. மாடுகள் அவை ஐந்தறிவு கொண்டவை. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கிறது. மனிதர்கள் ஆறறிவு கொண்டவர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் உடைய பிள்ளைகள் கேட்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்னதையெல்லாம் மற்றவர்கள் அருகில் வாழ்கிறவர்கள் கேட்கிறார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் செய்தி இங்கே அடங்கி இருக்கிறார்கள். ஐந்தறிவு கொண்ட மாடுகள் நம் சொல்லை கேட்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? நாம் காட்டுகிற அன்பு. இன்னொன்னு, மாட்டை வசக்க பழகிக்கிறோம். அப்படிதான் அர்த்தம். நம்ம ஊர்களில் சொல்லுவோம், கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னா அதை உழவுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னா வசக்கணும்னு சொல்லுவாங்க. வசக்க பழகி இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? என் பிள்ளைகள் நான் சொல்வதை அப்படியே கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவை மனிதர்கள் சொன்ன உடனே பிக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. எல்லாருமே கிட்டத்தட்ட மாடுகள் தான். நான் உட்பட எல்லாரும், சாமி உட்பட எல்லாருமே மாடுகள் தான். ஒருத்தருக்கு ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குது. சில நேரம் சொல்றோம்னா வீடு இல்லை சாமி, என் வீட்டுக்காரருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவர் அதுக்கு மேலே சொல்றாரு, மூளை கட்டவா ஒண்ணுக்கு உதவாது, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. புரியாது. எல்லாமே கிட்டத்தட்ட மாடு மாதிரி இருக்கும். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னா, மாட்டை வசக்க பழகிக்கொண்டு நாம் மனிதர்களை வசக்க பழகவில்லை, இன்னொருவரை அன்பு செய்ய பழகவில்லை, இன்னொருவரை ஏற்றுக்கொள்ள பழகவில்லை. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை சொல்வதற்கான ஒரு பிறப்பு தான் இயேசுடைய பிறப்பு. வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட தொழுவத்தில் நாம் வாழுகிறோம். வாழ்வுதான் ஆகணும். அடுத்ததா மாட்டு தொழுவத்தில் என்ன பார்க்கிறோம்? பொழுதோட கொசுக்கடி.
அங்க நீங்க நினைச்சு பாருங்க, என்ன இருக்கும்? கொசுக்கள் அதிகமா இருக்கும். நீங்க நினைச்சது மாதிரி இங்க இருக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் கொசுவிலேயே போட்டு இருந்தாலுமே கொசுக்களை வந்துட்டு உட்கார முடிய மாட்டேங்குது. ஆனா மாடுகள் மனிதர்கள் என்று அது இனம் பாராது எதுவுமே தெரியாமல் அவை கடிக்கின்றன. நம்மோடு கூட வாழுகிறவர்கள் கூட பல நேரங்களில் கொசுக்குள்ளையாக தான் இருப்பாங்க. பெருந்துன்பமா இருக்கும். என்னடா இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் வாழுகிறவர்கள், அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் அப்படி இடையூறு செய்கிறவர்களாக இருக்கிற உலகத்தில் நாமும் வாழ்கிறோம். இயேசுவுடைய பிறப்பின் செய்தி அதை நமக்கு சொல்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட இடத்தில் நாம் மிகுந்த பொறுமையுடனும் அன்புடனும் வாழ்வதற்காக பழகி இருக்கிறோம். பழக வேண்டிய ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல இந்த மாட்டுத் தொழுவம் என்றவுடனே நமக்கெல்லாம் பழக்கமாகி விடுகிறது, எளிதாக பழக்கமாகி விடுகிறது. ஆனால் மற்றவர்களுக்கு, புதிதாக எழுதுறவர்களுக்கு முதல்ல மாட்டுத் தொழுவம் பேசப்போக பிடிச்சிட்டாங்க உள்ள வருவாங்க, கொஞ்சம் நாத்தம் அடிக்கிறார். ஆனா இது எதை சொல்கிறது என்று சொன்னால், நம்மோடு வாழுகிற இடத்தில் அல்லது நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையில் சில நேரங்களிலே நாற்றம் பிடித்த செயல்களை செய்யக்கூடிய அல்லது பேச்சுகளை பேசக்கூடிய அல்லது இருக்கத்தான் செய்ய முடியும். ஆனால் இயேசுவுடைய பிறப்பு அப்படிப்பட்ட இடத்தில் நடந்தது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தையே ஒரு மாட்டுத் தொழுவம் மாதிரியும் நாமெல்லாம் அந்த வாழ்வது போலவும் அந்த இடத்தில் இயேசு பிறந்திருக்கிறதா என்று சொன்னால் நாம் எப்படி காண்போம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இடத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு செய்தியாக பிறந்திருக்கிறார்? இந்த உலகத்தினுடைய மக்களுக்கான தீவன தொட்டியில் அவர் கிடக்கப்பட்டிருந்தார். தீவன தொட்டியில் என்ன கிடக்கும்? மாடுகளுக்கான தீவனம் கிடக்கும். நம்முடைய வாழ்வுக்கான தீவனம் யார்? இயேசுதான். அவர்தான் சொல்கிறார், நானே உலகில் உங்களுடைய வாழ்வழிக்கு உணவாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இயேசு பிறந்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே உலகில் வாழ்கிற போது நாம் மாட்டுத் தொழுவம் என்கிற இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே மாட்டுத் தொழுவம் என்று சொன்னார், இந்த உலகில் வாழ்கிற எல்லோருடன் வாழ பழகுவது என்பதை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாகவும் இந்த பிறப்பு பெருவிழா சொல்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடு சக்திக்கு போகும்போது ஒரு வீட்டில் நம்ம ஊருக்காரங்க ஆடு மேய்க்கிறவங்க பேசிட்டு இருந்தேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் உங்க ஊர் பக்கமெல்லாம் நாங்கள் ஆட்டை பற்றிட்டு போயிருக்கிறோம். அப்போ நான் கேட்டேன், அப்படி ஆடு வைக்கும் போது 3 பேர் 4 பேர் சேர்ந்தாப்புல போறீங்களே, ஒரு ஆடா எத்தனை ஆடுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 2-3 பேர் சேர்ந்து ஆடு வைக்கும் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே 2-3 பேர் சேர்ந்து ஆடு கடை எப்படி போடுவீங்க? ஒரே இடத்துல எல்லாரும் சேர்ந்து கடை போடுவோம். காலையில் பற்றிட்டு போகும்போது அது காலையில் பற்றிக்கும் போது அதுதான் ஆடு தனியாக போயிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் கேட்டேன், 300 ஆடு எப்படி உங்க சொல்ல கேட்போம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, சாமி நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், அந்த ஆடு அதெல்லாம் எனக்கு வந்துடும். அவர் ஒரு குரல் கொடுத்தா அவர் ஆடு தனியாக போயிருந்தார். எங்கேயாவது நடக்குமா? நீங்க ஒரு குரல் கொடுத்து பாருங்க பார்ப்போம். உங்க பொம்பளை பிள்ளைங்க சொல்லுறது கேட்கிறா, ஆம்பளை பிள்ளை சொல்லுறது கேட்கிறா, யாரும் சொல்லுறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீட்பின் பயணத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் அப்படி வாழ்வை புரிந்து கொண்டு வாழ்வதற்காக மாட்டுத் தொழுவம் என்ற இடத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒருவருடைய குரலை ஒருவர் கேட்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசுவுடைய பிறப்பில் செய்தி இருக்கிறார். இடையிற்கு செய்தி சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய செய்தி, பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டவுடனே உங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படி செய்தி கேள்விப்பட்டவுடனே அது இறைவனுடைய குரல், இறைவனுடைய தூதருடைய குரல், விண்ணக பேரொளி நமக்கு வந்தது, விண்ணொளியினுடைய குரல் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த மாட்டுத் தொழுவம் இந்த உலகில் வாடுகிற போது குடும்பத்தில் ஒருவர் ஒருவருடைய சொல்லை கேட்க வேண்டும், ஒருவர் ஒருவர் மீது அன்பு பாராட்ட வேண்டும், ஒருவர் ஒருவர் இன்னொருவரை பொறுத்துக் கொள்கிற மனநிலையில் வாழ பழக வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் இயேசுவுடைய பிறப்பை பூமியில் காண முடியும். இல்லைன்னா என்ன சொல்ல முடியும்? உலகமே மோசம், ஊரே மோசம், பக்கத்து வீட்டுக்காரங்களே மோசம், எல்லாருமே மோசம், எங்கதான் வாழ்றது அப்படிங்கிற எண்ணம் தான் வருவதை தவிர நீ உலகில் வாழ முடியாது.
இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இத்தனை மனிதர்களோடு இத்தனை மாட்டுக்கொள்வதற்கு தான் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் இயேசுனுடைய பிறப்பின் பெருவிழா அர்த்தமிக்கதாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விழித்திருக்கக்கூடிய அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருவர் இயேசுடைய பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை அன்போடு விரைவுகின்ற ஒரு கைதறிவாக வர இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் நினைச்சேன் ஒருவேளை அப்படியே சோகம் தான் போயிட்டு நினைச்சேன். எல்லாரும் நம்ம ஊர் செய்தி மாதிரி தான் இருக்குது இல்லையா? மாட்டுக்கொழும் ஆண்டவர் பிறந்திருக்கக்கூடிய செய்திகளோடு உற்சாகமாக தான் இருக்கு. அதனால ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவில் இவைகளோடு வாழ பழகுகிறோம். நம் வாழ்வோடு கலந்துவிட்ட இந்த விலங்குகளோடும் இயற்கையோடும் பேச பழகி கொண்ட நாம் நம்மோடு வாழுகிற மனிதர்களோடும் பேசவும் பழகவும் அன்பு செய்யவும் பொறுமை பாராட்டவும் பழகி கொண்டோம் என்று சொன்னால் இயேசுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை கேட்போம்.